எனக்கு இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் இந்த ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான். ஒரு சில டைம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுட்டு காலையில் வந்து பார்க்குறப்ப நல்லா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவோம். ஒரு சில நேரம் அப்படியே போட்டுவிட்டு போய் படுத்துருவேன். ஏன்னா உடம்பு கண்டிஷன் பொறுத்து தான் அப்போ தான் வேலை பார்க்க முடியதா இருக்குது. ஒரு வேலை இழுத்து போட்டு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா உடம்பு அப்படியே நம்மளை வச்சு செஞ்சிடுது. அதனாலேயே என்னமோ நல்லா இருந்தேன் அப்படின்னா நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். இல்லை அப்படின்னா அப்படியே போட்டுவிட்டு படுத்துருவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எந்த ஒர்க்குமே பார்க்காம இருந்தேன்னா சரி அதையும் சேர்த்துட்டு நைட்டே விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் விளக்கி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் வச்சுருந்த செம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறையா பேர் கேட்கலாம், ஏன் சாப்பாடு அப்போ நிறையா வைக்கிறீங்க, அடிக்கடி தண்ணி ஊற்றி வச்சிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நாங்கள் காலையில் சாதம் வேணுங்கிறதுக்காக தான் நிறையாவே சாதம் வைப்பேன். காலையில் தனி சாதம் வேணுங்கிறக்காக, ஏன்னா தம்பியிலேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதுக்காக. ஸோ கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சக்கப்புறமா பெட் மேக் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போயாச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் நைட்டு டின்னருக்கு அப்புறம் வேலை செய்ய பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன போல் இருந்தால்.